இம்முறை நீ என் பெயரை உச்சரிக்கவில்லை. இல்லை இல்லை அண்ணா, புது வீடு புது சம்பிரதாயம். எப்போதும் பேஷ்வின் பாய் தான் பெயர் எடுக்க வேண்டுமா? இந்த முறை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்றால் புதிய அறையில் பிரவேசிக்க இயலாது. புரிந்ததா அண்ணா? ஆண்கள் தன் மனைவியின் பெயரை கூறுவார்களா? பெயரை பெண்கள் தானே கூற வேண்டும். பட்டை தீட்ட தீட்டத்தான் வைரம் ஒளிரும். ராவின் பெயரை சொன்னாலே காஷியின் முகம் பிரகாசமாய் ஒளிரும். வாருங்கள் பேஷ்வா சாஹேப். ஓ, என்ன செய்கிறாய்? முதல் முறை இந்த அறைக்குள் பிரவேசிக்கிறீர்கள். களைப்பாய் இருக்கிறது. என் மீது ஆணை, நான் சொல்லும் வரை கண்களை திறக்க கூடாது. இல்லை என்றால் என் மீது நம்பிக்கை இல்லையா? அட, வீரனை நம்ப முடியாது. எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம். நில்லுங்கள். இப்போது கண்களை திறங்கள். எப்படி இருக்கிறது? அழகாய் இருக்கிற ஸ்ரீமந்த், இது ஒன்றுமே இல்லை. சனிவார் வாடா முழுவதையும் பார்த்தால் மயங்கி விடுவீர்கள். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை பேஷ்வின் பாய். என்ன புரியவில்லை? நான் திரும்பி வந்த பிறகும் கூட உன் வெளியிலிருந்து அது மறையவே இல்லையே. என்னது? எமக்காக காத்திருந்தது. வருடத்தில் 8 மாதங்கள் நீங்க இங்க இல்லாத போது அந்த காத்திருப்பு தான் எனக்கு துணை. ஆஹா, எங்கே காணோம்? எது? அதான் என் சக்களத்தி. உங்கள் குருவாளை சொன்னேன், மறந்து விட்டீர்கள் என்று நினைத்தேன். இனிமேல் நமக்கிடையே அது வராது. உங்கள் குருவாளை சக்களத்தி என்று சொன்னதால் கோபம் வந்து விட்டதா? சும்மா இருக்காது. எமது வீடு இன்றிலிருந்து மஸ்தானி மாளிகை என்று அழைக்கப்படும். எங்கே இருக்கிறீர்கள்? சீமாஜி, நீ வந்த மகிழ்ச்சியில் எல்லோரும் போய்விட்டார்கள் என்று எண்ணுகிறேன். சீமாஜியும் அம்பாஜி பந்தும் மேற்பார்வைக்காக சென்றிருக்கிறார்கள். அம்மா யாத்திரை போயிருக்கிறார்கள். எனவே பேஷ்வா குடும்பத்து பொறுப்பு இந்த மருமகள் கையில். ஆகவே ஸ்ரீமந்த், நான் உங்களையும் உங்கள் விருந்தாளியையும் வரவேற்கிறேன். வாருங்கள். அவசியமில்லை. நீ என் மரியாதையை காப்பாற்றி விட்டாய் பேஷ்வின் பாய். மனதின் பாரம் தூரம் சென்று விட்டது. ஸ்ரீமந்த் பேஷ்வாவிற்கு ஒரு விஷயம் நினைவில் இருக்கட்டும். இந்த வரவேற்பு இந்த வீட்டில் மட்டும்தான் நடந்துள்ளது, என் மனதில் அல்ல. தங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதரி. சகோதரி அல்ல, பேஷ்வின் பாய். நான் பேஷ்வாவை மணந்த மனைவி, காஷி பாஜிராவ் பல்லாட். நமது உறவு இத்தனை வருடங்கள். நமக்கிடையில் என்ன உறவு இருக்கிறது? சொல். நீங்கள் யாருடைய மனைவியோ அவர் எனக்கும் கணவர். இருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிந்த வரையிலும் மனைவி இருக்கும் போது கணவன் இன்னொரு பெண்ணை கூட்டி வந்தால் அவளை காதல் கிழத்தி என்று கூறுவார்கள்.
இந்த காதல் கிழத்தி என்பது புரியாத வார்த்தை. இதை வழக்கமாக எப்படி கூறுவார்கள்? அது சக்களத்தி. தங்களிடம் ஏளனம் எதிர்பார்க்க விசித்திரமாக இருக்கிறது. ஏளனம் செய்ய உன்னிடம் இருந்துதான் கற்க வேண்டும். இப்படி எள்ளி நகையாடியே உறவற்ற ஒரு உறவோடு புந்தேல்கண்டிலிருந்து பூனா வந்து விட்டாயே. இதற்கு என்ன பெயர் மஸ்தானி சாஹிபா? இதயங்களின் உறவிற்கு மதிப்பே இல்லையா? என்ன இதயம்? எப்படிப்பட்ட இதயம்? என்னிடம் அன்று, உன்னிடம் இன்று, நாளை பிறகு? அர்த்தமில்லாத வார்த்தைகள் பற்றி பேச வேண்டாம். இருக்கட்டும், விடு. அப்படி என்றால் நீங்கள் வந்ததற்கும் அர்த்தம் உண்டு. இருக்கிறதே. இன்று எங்கள் ஊரில் நோன்பு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணிற்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும், பரிசளிக்க வேண்டும். கணவரின் நீண்ட ஆயுளுக்கான நோன்பிது. என்னால் முடிந்த வரையிலும் மென்மையாக பேசிவிட்டேன். ஆனால் சனிவார் வாட உன்னை கீழ்த்தரமாகவும் தாழ்த்தியும் பேசுவதை கேட்பாய் மஸ்தானி. அதை கேட்டுக்கொள். ஆனால் மனதை களங்கப்படுத்திக் கொள்ளாதே. ராவிற்கு இப்பொழுது நீதான் தேவை. அவர் தேவைகளை கவனித்துக் கொள்வது என்னுடைய கடமையாகும். நான் இங்கு வந்ததன் நோக்கம் இதுதான். சரி, கேட்டுவிடு. இந்த கரத்தை தான் அவர் பற்றினார் அல்லவா? தெரியுமா, என் கரத்தை விட வாளை பற்றுவதை தான் அவர் அதிகமாக விரும்புவார். ஆனால் வாளை விட உன் கரத்தை விரும்புகிறார். என் கரத்தை பற்றி இருந்தாலும் உங்கள் கரத்தை விடவில்லையே. என்னை காதலித்தாலும் உங்கள் உறவை உடைக்கவில்லையே. ராவ் அடிக்கடி என்னிடம் கூறுவார், நீ எனது ஊக்கம் மஸ்தானி, காஷி எனது பலம் என்று. உங்கள் மீதுள்ள அன்பு எப்பொழுதும் குறையாது. இருட்டில் ஈன்றெடுத்த இப்புந்தேல்கண் பெண்ணின் வாழ்வில் பொட்டு வைத்து விளக்கேற்றி விட்டாய். சரி, இந்தா புடவை இருக்கிறது. உனக்கு மிகவும் அழகாக இருக்கும்.